லஞ்ச் பாக்ஸ்க்காக முட்டை சாதம் செய்கிறோங்க. இன்னைக்கு சிம்பிளான முட்டை சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கோம், 2 பேர் சாப்பிட்றதுக்காக. 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய், மிளகு சீரகம் சேர்ந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறோம். இப்போ கடாய் நல்லா காயட்டும். இதுலேருந்து 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலந்த சாதத்துக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் சாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காயட்டும். வெட்டி வச்ச 2 வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ வதங்கட்டும். நல்லா வதங்கணும், பொன்னிறமான பதத்தில் வதங்கணும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். சேர்த்துட்டோம், நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா இப்போ இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு தரலாம். இல்லை சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு கூட நம்ம செய்யலாம். பச்சை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றுறோம். இப்போ நல்லா பொடி மாசுக்கின்ற மாதிரி நல்லா கிண்டணுங்க. சிறுவாகவே இருக்கட்டும். அடுப்பு ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். நல்லா முட்டை பொரியல் மாதிரி வந்த பிறகு சாதம் குட்டி கலந்துக்கலாம். அப்புறம் பண்ணிட்டு போகிறோம். அவ்வளோதான். நல்லா உதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்பு பத்தாது. எல்லா சாதமே போட்டுடலாம், கலக்கலாம். இப்போ சாப்பாடெலாம் நல்லா உடச்சி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டாலும் போடலாம். இல்லை வேணாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகுத்தூள் கூட தூவிக்கலாம். நாங்கள் மஞ்சத்தூள் போடலை, மிளகுத்தூள் தூவ போகிறோம். சுவையான முட்டை சாதம் ரெடி. இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு சாயங்காலம் ஈவினிங்கில் வந்தாலும் செய்யலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸ் செய்யலாம். இந்த சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.